அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை மாற்றம், பேருந்து கட்டணம் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள முக்கிய முடிவு. சமூக ஊடகங்கள் மூலம் ஏமாற்றப்படும் இளைஞர்கள் வெளியான அதிர்ச்சி தகவல். லிட்ரோ சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான தகவல். அலுவலக ஊழியர் செய்த கொடூர சம்பவம், படுகொலை செய்யப்பட்ட இளைஞர். முன்னாள் அமைச்சரின் வீட்டில் பணிப்பெண் உயிரிழப்பு, போலீசார் சந்தேகம். கோர விபத்துகளால் பலியான இளைஞர்கள், விசாரணைகள் தீவிரம். பாகிஸ்தானில் பருவமழை, கடந்த 24 மணி நேரத்தில் 18 பேர் உயிரிழப்பு. மியான்மரில் நிலநடுக்கம். இன்றைய வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு. தொடர்பின விரிவான செய்திகள். நேற்றைய எரிபொருள் விலை மாற்றத்திற்கு பிறகு பேருந்து கட்டண திருத்தம் குறித்த முடிவொன்று எதிர்வரும் 2 நாட்களுக்குள் எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகியன் நவோமி ஜெயவர்தன இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். பேருந்து கட்டண மாற்றம் தொடர்பான இறுதி முடிவு எடுக்க தேசிய போக்குவரத்து ஆணையம் கூடி ஆலோசிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுதோறும் நடக்கும் பேருந்து கட்டண திருத்தம் இன்று இருந்து நடைமுறைப்படுத்தப்பட இருந்தாலும் எரிபொருள் விலை மாற்றம் காரணமாக தற்போது அதனை நடைமுறைப்படுத்த முடியாது என பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய எரிபொருள் விலை திருத்தத்தை அறிவித்துள்ளது. அதன்படி பெட்ரோல் 92 ஆக்டேன் விலை 12 ரூபாவால் உயர்த்தப்பட்டு 1 லிட்டருக்கு 305 ரூபாவாக அமைந்துள்ளது. மண்ணெண்ணெய் விலை 7 ரூபாவால் உயர்ந்து 185 ரூபாவாகவும், டீசல் விலை 15 ரூபாவால் உயர்ந்து 289 ரூபாவாகவும் மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் 95 ஆக்டேன் மற்றும் சூப்பர் டீசலின் விலைகள் மாற்றமின்றி நீடிக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி மேற்கொள்ளப்படுவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு தகவல் கிடைத்துள்ளதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் பணியாற்றிய ஒரு நபர் அங்கு வேலை வழங்குவதாக கூறி இந்த மோசடியை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. துபாயில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களிடமிருந்து வீடியோ தகவல்களை பெற்று அவர்கள் இந்த குழுவின் மூலம் வேலைக்காக வந்ததாக மோசடியான முறையில் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் வெளியிட்டுள்ளனர். குறித்த சமூக ஊடகங்களில் இதுபோன்ற தகவல்களை பார்த்து ஏமாறும் மக்களிடமிருந்து பணத்தை மோசடி செய்து மேற்கொள்ளப்படும் இந்த மோசடி குறித்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவு மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இந்த மோசடியில் சிக்கியவர்களும் பணியகத்துக்கு முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ளனர். இதுபோன்ற தகவல்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட பின்னர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவு மோசடி குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. மோசடியில் சிக்கும் மக்களிடமிருந்து பணத்தை மோசடி செய்து மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த மோசடிக்குள்ளானவர்களும் பணியகத்துக்கு முறைப்பாடு சமர்ப்பித்துள்ளனர். இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டு இது தொடர்பாக மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புலம்பெயர்ந்த சமூகத்தை தவறாக வழிநடத்தும் சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் இதுபோன்ற பிரச்சாரங்களுக்கு பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று பணியகம் கேட்டுக்கொள்கின்றது. ஜூலை மாதத்திற்கான சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சன்னகுணவர்தன தெரிவித்துள்ளார். அதன்படி 12.5 கிலோகிராம் 3690 ரூபாவாகவும், 5 கிலோகிராம் 1482 ரூபாவாகவும், 2.3 கிலோகிராம் 694 ரூபாவாகவும் விற்கப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்திற்கான லாப்ஸ் எரிவாயின் விலையில் எவ்வித மாற்றமும் இருக்காது என லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரோஷன் ஜேபீரிஸ் தெரிவித்துள்ளார். இதேபோல லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான எரிவாயு விலையிலும் திருத்தம் மேற்கொள்ளவில்லை.
இந்த நிலையில் ஏப்ரல் மாத விலை திருத்தத்தின் போது 12.5 கிலோ சிலிண்டரின் விலை 420 ரூபாவினால் அதிகரித்து 4100 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது. அத்துடன் 5 கிலோ சிலிண்டரின் விலை 168 ரூபாவினால் அதிகரித்து 1645 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறையில் மொரந்தொடுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோணத்துவ கவடையாகொடை பிரதேசத்தில் சக ஊழியரால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞன் ஒருவன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக மொராந்தொடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்டவர் புத்தளம் லுணுவில பிரதேசத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞன் ஆவார். அலுவலகத்தில் பணிபுரியும் சக ஊழியருக்கும் இளைஞனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரை கைது செய்வது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட இளைஞனின் சடலம் மொராந்தொடுவ கோணத்துவ வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொராந்தொடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவின் பொரளை வீட்டில் பணிப்பெண் ஒருவர் லிப்டில் சிக்கி உயிரிழந்துள்ளார். பொரளை காவல்துறையினரின் தகவல்படி உயிரிழந்த பணிப்பெண்ணுக்கு 68 வயதுடைய என தெரிய வந்துள்ளது. வீட்டின் வெளியே அமைந்துள்ள லிப்டில் தரைத்தளத்திலிருந்து மேல்தளத்துக்கு செல்லும் போது கான்கிரீட் தூணில் தலை மோதியதால் பெண் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பொரளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். பூநகரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாழ்ப்பாணம் மன்னார் வீதிக்கு அருகில் வேன் ஒன்று எதிர் திசையில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் மிருசுவில் பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் 245வது கிலோமீட்டர் தூண் அருகே மோட்டார் சைக்கிள் ஒன்று லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பின்னால் இருந்த 2 மற்றும் லாரி சாரதி ஆகியோர் பலத்த காயமடைந்து கிளிநொச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 24 வயது இளைஞனே உயிரிழந்துள்ளார். பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் பருவமழை பெய்து பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இதில் கடந்த 24 மணி நேரத்தில் 11 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை மழை தொடர்பான சம்பவங்களில் 57 பேர் காயமடைந்தனர். இதனை மாகாண அனர்த்த முகாமைத்துவ கழகம் இன்று வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது. பழைய கட்டிடங்கள் மற்றும் அவற்றின் மேற்கூரைகள் இடிந்து விழுந்ததில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன என அது பற்றி இன்று வெளியிடப்பட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது. மியான்மரில் இன்று காலை திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 135 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 24.92 டிகிரி வடக்கு அட்ச ரேகையிலும் 95.39 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இதேவேளை நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.